காலங்காலமா வற்றி போன ஒரு நதி. அதோட அடியில எங்கேயும் மணலும் கல்லும்தான். அங்க ஒரு நாள் காத்து ஒரு சின்ன மாங்கொட்டைய தூக்கி வந்து தூரி கொட்டிட்டு போச்சு. அத பார்த்த ஒரு பச்சைக்கிளி தினமும் நதியில தேங்கின சொட்டு தண்ணிய சின்ன குடுவையில பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த விதை மேல ஊத்த ஆரம்பிச்சது. நாள் போக போக விதை முளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கன்று வளர்ந்து வருஷ கணக்குல ஒரு பெரிய மாமரமா ஆகி போச்சு. மரம் நிக்கிறத பார்த்ததும் வண்ண பறவைகளெல்லாம் திரும்பி வந்துடுச்சு. பச்சை பசேல்னு நதிக்கரை மாறிப்போச்சு. கிளி தினமும் அந்த கிளையில உட்கார்ந்து மனசு நிறைஞ்சு பாடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு நாள் வானம் கருக்கிட்டுது, மின்னல் விழுந்தது. பெரிய மாமரம் நடுவுல பிளந்து தரையில சரிஞ்சு விழுந்துடுச்சு. கிளி வந்து பார்த்தப்போ அதோட உயிர் நண்பன் உடைஞ்சு கிடந்தான். கிளி கண் கலங்கியது. அதுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. சில நாள் கழிச்சு ஒரு காலை பொழுதுல உடைஞ்ச தண்டு பக்கத்துல ஒரு சின்ன பச்சை முளை எட்டி பாக்குது. புது கன்று தலைது நிமிர்ந்து இருந்து சு. கிளி அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சு. அது ஆனந்த கண்ணீர். ஆனாலும் இன்னமும் கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலேல கிளி இன்னும் அழுதுகிட்டே இருக்கும்.